வணக்கம் தோழர்களே, இறைகளே, புனித போராளிகளே, இயக்கத்தை சார்ந்த அனைத்து தோழமை உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய காணொலியின் மூலமாக உங்களோடு விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், பாஜக, அதிமுக போன்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 5 மாநில தேர்தலில் ஏன் வாக்களிக்க வேண்டும்? அதற்கான அவசியம் என்ன? உண்மையாகவே இவர்கள் சித்தாந்தவாதிகளா அல்லது எதிர்க்கட்சிகள் கூறுவது போல சந்தர்ப்பவாத பிற்போக்குவாதிகளா, பாசிஸ்டுகளா? இதை பற்றியான ஒரு இயல்பான அரசியல் காணொலியாக இல்லாமல் ஒரு தத்துவார்த்த ரீதியான விளக்கத்தை, ஒரு தர்க்கத்தை முன்வைப்பதே இந்த காணொலியின் நோக்கம். காணொலிக்கு செல்லும். சென்ற காணொலியில் நாத்திகத்தை பற்றியும், பெரியாரியத்தை பற்றியும், திராவிடத்தை பற்றியும், அதில் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளை பற்றியும், இதில் பெரியாரியம் என்பது எப்படி தமிழ் தேசியத்தை அடிமைப்படுத்த உருவாக்கப்பட்ட ஒரு பிற்போக்கு சித்தாந்தம் என்பது பற்றியும், அதன் நோக்கம் என்பது தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை அழிப்பதும், தமிழ் கலாச்சார கூறுகளை அழிப்பதுமே அதன் நோக்கம் என்பதும், அதன் மத எதிர்ப்பு சித்தாந்தம் என்பது அதன் முகமுடியில் தேசிய இனத்தின் கலாச்சாரங்கள், பண்பாடுகள், மொழியியல் கூறுகள், நாகரிகங்கள் இவற்றை அழிப்பதே நோக்கமாக கொண்டவை என்பதை பற்றியும் தெளிவான விளக்கத்தை பார்த்தோம். இதில் ஒரு படியாக நகர்ந்து இடதுசாரிகள் முன்வைப்பது போல, இங்கே இருக்கக்கூடிய போலி கம்யூனிஸ்டுகள் முன்வைப்பது போல, இங்கே இருக்கக்கூடிய மத சித்தாந்தம் ஒரு பாசிச சித்தாந்தமா, நாத்திகத்தின் பல்வேறு கூற்றுகள் முன்வைப்பது போல இந்த பாசிச சித்தாந்தம் இன்று இனத்தின், ஒரு நாட்டின் முதன்மை முரண்பாடா, பிரதான முரண்பாடா? இதை அழிப்பது சாத்தியமா? இதை அழிப்பதுதான் நோக்கமா? இதை அழிப்பதனால் என்ன நன்மை? அதாவது மதவாதம் என்பது ஒரு கருத்தியலா, ஒரு தத்துவமா, ஒரு நாகரிக பண்பாட்டு கூறுகளிலிருந்து தொடர்ச்சியாக, நீட்சியாக, மீளெழுச்சியாக உருவாகிய ஒரு தத்துவமா என்பதை பற்றியான விளக்கமே இந்த காணொலி. கடவுள் மறுப்பு என்ற முறையில் நாம் பார்த்தோம் என்றால், கடவுள் மறுப்பு என்பது முதலாக முன்வைத்தது ஏங்கல்ஸ் அவர்கள். இயற்கையின் இயக்கவியல் பொருள்முதல்வாதத்தின் அடிப்படையில் கடவுள் மறுப்பை டூரிங் மறுப்பு கொள்கை அடிப்படையிலும் பல்வேறு சித்தாந்தங்கள் அடிப்படையிலும் மறுதளித்தார்கள். இவர்கள் இந்த பிரபஞ்சம் தோன்றியது, இந்த புவிப்பந்து தோன்றியது, இங்கு இருக்கக்கூடிய உயிர்கள் தோன்றியது அனைத்தும் படைக்கப்பட்ட கடவுளால் அல்ல, இது ஒரு விஞ்ஞான அறிவியல் நாகரிகத்தின் தோற்றுவாய் என்பதை விளக்கக்கூடியவையாக இருந்தது. இந்த விளக்கம் என்பது சரி என்பது மாற்று கருத்தில்லை, அதை நாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். ஆனால் கடவுளின் தோற்றம் எது, கருத்தின் தோற்றம் எது, கருத்து முதல்வாதத்தின் தோற்றம் எது என்பதை பற்றியான ஒரு தெளிவான விளக்கத்தை இவர்கள் விளக்க தவறிவிட்டதே இன்றைய சித்தாந்த பிழைக்கு மிக முக்கிய காரணம் என்பது நமது குற்றச்சாட்டு. அதாவது இந்த பூமி பந்து அறிவியலின் தோற்றம் மாற்று கருத்தல்ல. ஆனால் மனிதன் வெறும் அறிவியல் சார்ந்து அவன் பகுத்தறிவால் அவன் நாகரிகம் முன்னேறி நகர்கிறது. ஒவ்வொரு வினையும் மற்றொரு வினையோடு முட்டி மோதி, ஒவ்வொரு உயிர்வாக இருக்கட்டும், அணுவாக இருக்கட்டும், வேதி வினைகளாகட்டும், ஒன்றோடு ஒன்று முட்டி மோதி நகர்ந்து தனக்கான தகவமைப்பை தகவமைத்து தங்களை தற்காத்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்றது. ஆனால் மனிதன் எவ்வாறு இந்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தான் என்பதுதான் இங்கே மிக முக்கியமான நகர்வாக இருக்கிறது. மனிதன் கருத்தியல் அடிப்படையில் தனக்கு கிடைத்த அனுபவங்களையும், தனக்கு கிடைத்த பகுத்தறிவால் விளைந்த சரி தவறு என்ற கூற்றுகளையும் ஆய்வுக்குட்படுத்தி தனக்கான அரசியல் தனக்கான சமூக நிலைப்பாட்டை நீளெழுச்சி செய்யும் போது அதை மற்ற மக்களுக்கு கடத்தி ஒரு ஓரணியாக ஒருங்கிணைத்து அவன் தனக்கான சித்தாந்தத்தை வடிவமைக்கும் போது, தனக்கான சமூக கூற்றுகளை வடிவமைக்கும் போது நாகரிகங்கள் தோன்றியது. இந்த நாகரிகத்தை தோற்றுவித்த தலைவன் இந்த நாகரிகத்தையும், வாழ்வியல் நெறிமுறைகளையும், வாழ்வியல் ஆக்கப்பூர்வமான செயல் திட்டத்தையும், இந்த பண்பாடுகளையும், கலாச்சாரங்களையும், மொழியியல் கூறுகளையும் உருவாக்கிய ஒரு தலைவன் கடவுளாக்கப்பட்டான், இறைவனாக்கப்பட்டான். இதுவே கடவுளின் தோற்றம். கடவுள் எங்கோ இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு மாயபிம்பம் அல்ல. மனிதர்களோடு மனிதராக ஆதி காலத்தில் வாழ்ந்த ஒரு இறை, ஒரு கோன், ஒரு தலைவன். அவன் ஆகச்சிறந்த செயல் திட்டத்தின்படியாக மனிதனை இந்த அளவுக்கு நாகரிக ரீதியாக வளர்ச்சி அடை செய்தான். அவனை போற்றி புகழ்வது கடவுளின் தோற்றம் ஆகிறது. அப்போ கடவுளின் தோற்றம் என்பது ஒரு பிற்போக்குத்தனமானதோ, கடவுளின் தோற்றம் என்பது அறிவியலுக்கு அப்பாற்பட்டதோ, கடவுள் என்பது இன்றைய விஞ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டது அல்ல. கடவுள் என்பது சக மனிதனாக வாழ்ந்து மறைந்து சமூகம், வாழ்வியல், மொழியியல், கல்வி, பண்பாடு, நாகரிகம், இனக்குழு, நாடுகளை கட்டமைத்த ஒரு தலைவனை தான்
இன்று இறைகளாக போற்றுள்ளோம், கடவுளாக போற்றுகிறோம். ஆனால் மூட நம்பிக்கை என்பது நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. மூட நம்பிக்கையின் தோற்றுவாய் எது என்பதை நாம் ஆய்வுக்குட்படுத்த வேண்டும். மூட நம்பிக்கை என்பது ஆதி காலத்தில் ஒரு கற்பிக்கப்பட்ட, கடத்தப்பட்ட அல்லது மனிதனுக்கு போதிக்கப்பட்ட ஒரு சடங்குகள், ஒரு சம்பிரதாயங்கள், ஒரு நடைமுறைகள் இன்றைய நவீன காலகட்டத்திற்கு ஒப்பில்லாமல் செல்லுமானால் அவைகளே மூட நம்பிக்கை. இந்த மத கோட்பாடுகளில், மத சித்தாந்தங்களில், மத கருத்தியலில் மத புரட்சி நடக்காமல் தடுத்ததன் விளைவாக இந்த பழமையான கருத்தியல்கள் இன்றைய நாகரிகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பொருந்தாமல் சென்றதனால் உருவாக்கப்பட்டது மூட நம்பிக்கைகள். மூட நம்பிக்கையை ஒழிப்பது ஒரு பெரிய விடயம் அல்ல. அதை மத புரட்சியின் மூலமாக எளிமையாக ஒழிக்க முடியும். அப்பொழுது இங்கு முதன்மையானது என்பது பொருள் முதல்வாதத்தின் அடிப்படையில் பொருளே முதன்மை என்பது நாத்திகம் போதிக்கிறது. ஆனால் கருத்தே முதன்மை என்பது நாம் போதிப்பது. இங்கு கருத்து தான் ஆட்டுவிக்கிறது. ஒரு மனிதனை சிந்தனையிலிருந்து அவனின் செயல் திட்டங்களாக, அவன் செயல்பாடுகளாக, நாகரிகங்களாக, பண்பாடுகளாக, கூற்றுகளாக மாறியது. ஒரு மனிதன் தனக்கு கிடைத்த அனுபவத்தை முதலில் சிந்திக்கிறான், அவன் செயல்படுத்துகிறான். ஒரு மனிதன் தனது அகநிலை புறநிலையில் கண்டுணர்ந்த விடயங்கள், அவன் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் விடயங்கள் அவனின் சிந்தனையில் பாதிப்பை ஏற்படுத்துகிறது, அவனை சிந்திக்க செய்கிறது. அந்த சிந்தனை, அந்த கருத்தாக்கம் அவனின் செயல்பாடாக மாறுகிறது. இந்த செயல்பாடுகளின் பௌதிக சக்தி இயக்கமாக மாறுகிறது, பிரபஞ்சம் முழுக்க பற்றி படுகிறது. அப்பொழுது அனைத்திற்கும் முதன்மை பொருளே முதன்மை என்றால், இங்கு இயற்கையின் வேதி வினைகளாக ஆட்டுவிக்கக்கூடியவைதான் இன்றைய பொருள் முதல்வாதத்தின் கூற்றுகள் என்றால், மனிதனின் சிந்தனையை ஆட்டுவிக்கக்கூடிய, மனிதன் சிந்தனையின் செயல்பாட்டில் இருந்து தொடரக்கூடிய அனைத்தையும் நகர்த்தக்கூடிய கருத்து தான் மிக முதன்மை என்பதே நமது வாதம். சரிங்களா? இப்ப இந்த கருத்தை யார் ஆளுவிக்கிறார்களோ, இந்த கருத்தை யார் கட்டுப்படுத்தி ஆளுகிறார்களோ அவர்களே இந்த பூமி பந்தை ஆளுகிறார்கள். அப்பொழுது மனிதனின் ஒரு செயல்பாட்டில் பொருளே முதன்மை என்று நீங்கள் போதிப்பீர்கள் என்றால், அதைவிட மிக முதன்மையானது கருத்தே முதன்மை என்பதுதான் நம்முடைய கூற்று. இந்த கருத்து தான் முதன்மை. கருத்து தான் ஒரு செயல்பாட்டையும் ஒரு உலகத்தை வழிநடத்தக்கூடிய தோற்றுவாயாகவும் இன்று விளங்கி கொண்டிருக்கிறது. இத்தகைய கருத்துருவாக்கத்தின் தோற்றத்தை நாம் முதன்மைப்படுத்தாமல் பொருள் முதல்வாதத்தை மட்டும் நாம் முதன்மைப்படுத்துவோம் என்றால், இன்றைய யதார்த்த நிலையில் அது ஒரு பிற்போக்குத்தனமான பிற்போக்குவாதம். சரிங்களா? இப்போ கருத்து என்பது வெறும் கருத்து அல்ல, அது ஒரு பௌதிக சக்தி. அத்தகைய பௌதிக சக்தி தான் இன்று ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆளுகிறது. நாம் பொருளே முதன்மை என்ற நிலையை வைத்து அறிவியல் ரீதியாக விளக்கங்களை கொடுத்து அதோடு நாம் திருப்தி அடைகிறோம். ஆனால் இந்த சமூகத்தை கருத்து தான் வெல்கிறது, கருத்து தான் ஆள்கிறது. இந்த கருத்து தான் இந்த பிரபஞ்சத்தையும் இந்த பூமி பந்தையும் ஒட்டுமொத்தமாக இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த பகுத்தறிவு தான், அந்த கருத்து தான், அந்த சித்தாந்தம் தான், அந்த கருத்தியல் தான் இந்த பூமி பந்தை ஆட்டி வைக்கக்கூடியது. ஒரு மனிதன் இந்த பூமி பந்தை ஆட்டி வைக்கக்கூடியது. இப்பொழுது பிரதானமாக கருத்தின் தோற்றத்தின் அவசியத்தை பற்றி பார்த்தோம். அதான் தோழர்களே, ஒரு மதம் என்பது ஒரு கருத்தியல், மதம் என்பது ஒரு சித்தாந்தம், மதம் என்பது ஒரு வாழ்வியல் முறை, மதம் என்பது பிற்போக்குத்தனம் அல்ல. கடவுள் என்பது அறிவியலுக்கு பொருந்தாத ஒரு பொய் கோட்பாடு அல்ல. அப்பொழுது இதிலிருந்து நம்ம பார்க்கும்போது மதம் என்பது ஒரு கருத்தியல், கடவுள் என்பது ஒரு கருத்தியல், மத நம்பிக்கைகள் என்பது ஒரு தத்துவம் என்பதே நமது வாதத்தின் மையக்கூறாகும். அப்போ இந்த நிலையிலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், மதத்தை வணங்குவதோ, மதத்தை கடைபிடிப்பதோ, மத நம்பிக்கைகளை கடைபிடிப்பதோ, இறைவனை வணங்குவதோ குற்றம் அல்ல என்பதற்கான விளக்கமே நாம் இன்றைய செயல் திட்டத்தின் வாயிலாக, காணொலி வாயிலாக விளக்கியிருந்தோம். அப்பொழுது இந்த மத நம்பிக்கைகளை கடைபிடிப்பவர்கள் பாசிஸ்டுகள், அவர்கள் அடிப்படைவாதிகள், அவர்கள் பிற்போக்குவாதிகள் என்ற கூற்று பொய்யானது என்பதை விளக்குவதே இந்த காணொலியின் நோக்கம். இன்று ஈரானை எடுத்துக்கொள்வோம். ஈரான் ஒரு போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளிலிருந்து துணை நின்று உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அந்த மக்களுக்கு இங்கு முதன்மையான பிரச்சனை தனது இனத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஏகாதிபத்தியவாதிகளும் போர்க்குற்றவாளிகளும் அழித்து தனது அரசியல் விடுதலையை நிலைபெறச் செய்வது.
அப்போது இந்த நாட்டில் என்ன அரசியல் விளக்கம் கொடுக்கப்பட்டது என்றால், இந்த நாடு மத கோட்பாடுகளை கடைபிடிக்கிறது, இந்த நாடு மத கோட்பாடுகளில் இருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற கருத்தியல் போதிக்கப்பட்டு, அங்கு நாத்திகம் என்ற செயல் திட்டம் முன்வைக்கப்பட்டு, இனத்தின் விடுதலைக்கு பாடுபட்ட தலைவர்கள் அவர்கள் அனைவரும் எள்ளி நகையாடப்பட்டு அரசியல் விமர்சனங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு கடுமையாக நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டார்கள். அதில் மிகப்பெரிய சிக்கலுக்குள்ளாகிய ஒரு தலைவர் இங்கு இருக்கக்கூடிய மோடி போல அங்கு இருக்கக்கூடிய கமானி. அப்ப இந்த அளவுக்கு நெருக்கடிக்குள்ளாக்கப்படக்கூடிய தேவை எங்கிருந்து வருகிறது? அதுதான் இந்த முற்போக்கு முகம் ஒடுங்கிய இந்த திராவிடர்கள், இந்த நாத்திகரின் சூழ்ச்சி என்று சொல்கிறோம். ஒரு நாடு தன் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறது, தன் உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறது, எதிரிகளாக அகதிகளாக போர்க்குற்றத்தினாலும் ஏகாதிபத்தியத்தின் நோக்கத்தினாலும் அடிமைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நாட்டிற்கு அரசியல் விடுதலையை கொண்டு செல்வதற்கான செயல் திட்டத்தை முன்னெடுக்காமல் அவர்களிடம் நாத்திகத்தையும் அவர்களிடம் பிற்போக்குவாதமான பொய்யியல் கோட்பாடுகளை போதிப்பது எந்த வகையில் சரி? அந்த மக்கள் தனது அரசியல் விடுதலைக்காக போராடுபவர்களை அவர்களை குற்றவாளியாக சித்தரித்தது எந்த வகையில் சரி? இதுதான் இன்றைய மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வியாக எழுகிறது. மத நம்பிக்கை என்பது தவறே அல்ல. மத நம்பிக்கை என்பது ஒரு கருத்தியல். மத நம்பிக்கை என்பது ஒரு சித்தாந்தம். கடவுள் என்பது ஒரு உண்மையான தோற்றம். கடவுள் என்பது ஒரு கருத்தியல். கடவுள் என்பது ஒரு தத்துவம். கடவுள் பொய்யியல் கோட்பாடு அல்ல, அது ஒரு மெய்யியல் கோட்பாடு என்பதை விளக்குகிறோம். அப்பொழுது இந்த நிலையில் இன்று ஒரு நாட்டின் பிரதான முரண்பாடான ஏகாதிபத்தியத்தை கேள்வி எழுப்பாமல் முதன்மை முரண்பாடான ஏகாதிபத்தியத்தை கேள்வி எழுப்ப போராடி கொண்டிருப்பவர்களை பிரதான முரண்பாடுகளை வைத்து நீங்கள் அரசியல் செய்வது எந்த அளவுக்கு சூழ்ச்சி என்பதுதான் இங்கு கேள்விக்குள்ளாகிறது. முதன்மை முரண்பாடு ஏகாதிபத்தியம், உற்பத்தி கொள்கை, நாட்டின் விடுதலை, நாட்டின் வளர்ச்சி திட்டம், செயல் திட்ட வடிவங்கள் இவை அனைத்தும் இருக்கும்போது பிரதான முரண்பாடான மத கோட்பாடுகளை முன்வைத்து அரசியல் படுத்தப்படுவது ஏன்? பிரதான முரண்பாடான மத கோட்பாடுகள் எந்த நாட்டில் முழுமையாக்கப்பட்டன? எந்த நாட்டிலும் கம்யூனிச நாடுகளுக்கும் உட்பட்டு கம்யூனிச நாடுகளிலும் இன்று வரை மத கோட்பாடுகளுக்கு அற்ற ஒரு நாத்திக செயல் திட்டத்தை உருவாக்க முடியாத இவர்கள் தமது நாடுகளில் மட்டும் போர்க்குற்றத்தையும் பொருளாதார குற்றத்தையும் எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்களையும் புனித போராளிகளையும் நீங்கள் நாத்திகத்தை ஏற்க வேண்டும், நாத்திகத்தை போதித்துக் கொண்டிருப்பது எந்த வகையில் மிக மிக மோசமான பிழை? இந்த கேள்விதான் நாம் இங்கே எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. எந்த நாட்டில் முதன்மை முரண்பாடுகளான விஷயத்தை கையில் எடுக்காமல் பிரதான முரண்பாடுகளை கையில் எடுத்து செயல்படுவதற்கு இவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? இவர்களுக்கு யார் இந்த செயல் திட்டத்தை வகுத்தது? அப்போ இந்த கேள்விகள் தான் எழுதுகிறது. இந்த நாட்டின் முதன்மையான முரண்பாடு என்பது மத எதிர்ப்பு அல்ல. இந்த நாட்டின் முதன்மையான முரண்பாடு என்பது ஏகாதிபத்தியம். முதன்மையான முரண்பாடுகளை முன்வைக்காமல் பிரதான முரண்பாடுகளான இந்த மதத்தையும் இந்த கோட்பாடுகளையும் இந்த சித்தாந்தங்களையும் இந்த வாழ்வியல் நெறிமுறைகளையும் இந்த சித்தாந்தங்களையும் நாத்திகத்தையும் முன்வைப்பது மிக மிக மோசமான ஒரு பிழை. அதான் தோழர்களே, இன்று மத கோட்பாடுகள் முதன்மை முரண்பாடா அல்லது இனத்தின் விடுதலை முதன்மை முரண்பாடா என்று நாம் தற்போதைய காணொலி வாயிலாக தெளிவாக பார்த்தோம். இங்கு முதன்மை முரண்பாடு என்பது இனத்தின் விடுதலை, மதம் அல்ல. மத ஒழிப்பை சாத்தியப்படுத்தியதாக இன்று வரை ஒரு நாடு கூட காட்சிப்படுத்த முடியாத நிலையிலே இருக்கின்றன. அவ்வாறான நிலையிலிருந்து நாம் பார்ப்போம் என்றால் இந்திய இனத்தின் முதன்மை முரண்பாடு என்பது இனத்தின் விடுதலை தானே தவிர இங்கு மத சீர்திருத்தம் அல்ல, மத ஒழிப்பு அல்ல, மத துவேஷங்கள் அல்ல. இன்றைய நிலையிலிருந்து அடுத்த கட்டமாக இப்போது பாஜக இருக்கிறது. பாஜக ஒரு மதவாத கட்சி. மதம் என்பது ஒரு கருத்தியல். பாஜக இறை வழிபாட்டு கொண்ட கட்சி. இறை வழிபாடு என்பது ஒரு மெய்யியல் என்பதை விளக்கிட்டோம். இப்போ இது ஒரு பாசிச கட்சி அல்ல. அப்போதான நிலையில் யார் பாசிஸ்டுகள்? இந்த யார் இன அழிப்பு குற்றவாளிகள்? யார் இனப்படுகொலை குற்றவாளிகள்? இந்த பூமி பந்து துவங்கியது மூலம் முரண்பாடை ஏற்படுத்தியது முதலாளித்துவத்திற்கும் உற்பத்தி செய்யக்கூடிய அடிமை வர்க்கத்திற்குமான முரண்பாடு. அதன் பிறகு நாகரிகங்கள் தோன்றின, மன்னராட்சி காலம் நகர்ந்தது, அரசு முடியாட்சி நகர்ந்தது, குடியாட்சி மலர்ந்தது. இதையெல்லாம் நிகழ்ந்தது மாற்று கருத்தல்ல. அப்போதான நிலையில் இந்த பூமி பந்து தொடர்பு முரண்பாடு என்பது
ஏகாதிபத்தியத்தினோடும் முதலாளித்துவத்தினும் ஏற்படக்கூடிய முரண்பாடே பிரதான முரண்பாடு. இப்போ இதையெல்லாம் கேள்வி எழுப்பாமல் நாட்டை இன அழிப்பு செய்து அழித்தொழித்த பிரிட்டிஷாரோடு துணை நின்று நாட்டை கபலீகரம் செய்த காந்தி, நேரு போன்றவர்கள் உண்மையான போராளிகளான சுபாஷ் சந்திர போஸ் போன்ற கம்யூனிஸ்டுகளை அழித்தொழித்து ஒரு பொய்யான நாட்டை அழித்தொழிக்கக்கூடிய, உலகத்திலும் யாராலும் நம்ப முடியாத, எள்ளி நகையாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அகிம்சை சித்தாந்தத்தை முன்வைத்து நாட்டை கைப்பற்றி முதலாளிகளுக்கு 60 ஆண்டுகளாக தங்கு தடையின்றி சுரண்டி அழித்து கொழுப்பதற்கு துணை நின்ற காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார குற்றவாளி. பொருளாதார குற்றவாளி என்பது 60 ஆண்டு காலம் மக்களை பொருளாதார ரீதியாக ஆட்சி அதிகாரத்தை நிறுவி முதலாளித்துவத்திற்காக வர்க்க தீண்டாமையின் அடிப்படையில் அடிமைப்படுத்தியதுதான் ஒரு பொருளாதார குற்றவாளி என்ற வரையறைக்கான கூற்று. அவ்வாறான குற்றவாளி இங்கு பல்வேறு நாடுகளில் மாவோயிஸ்டுகள், நக்சலைட்டுகள் போன்றவர்களை பசுமை வேட்டை என்ற போர்வையில், அதாவது இனத்தின் விடுதலைக்காகவும் மண்ணின் நலனுக்காகவும் போராடிய போராளிகளை முதலாளித்துவத்திற்கு ஆதரவாக கொன்று குவித்தவர்கள். இங்கு காஷ்மீர் முதல் பஞ்சாப் முதல் இங்கு இருக்கக்கூடிய ஈழம் வரை இன துவேஷங்களை நிகழ்த்திய கட்சி. நீங்கள் துரோகிகள் என்று வரையறுக்கிறீர்கள். யார் துரோகிகள்? யார் துரோகிகள்? நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். மதம் என்பது ஒரு கருத்தியல், இறை என்பது ஒரு மெய்யியல் கோட்பாடு. இதை முன்வைப்பதனால் எந்த மாற்றமும் நிகழப்போவதில்லை. அவ்வாறு இருக்கையில் நாங்கள் மத அடிப்படை என்ற கூற்றுக்கு நேர் எதிரான நாங்கள் கருத்து முதல்வாதிகள் என்ற சித்தாந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் களமாட இருக்கிறோம். இதை மறுதளிக்க முடியுமா? அவ்வாறு இருக்கையில் எங்களை துரோகிகள், பாசிஸ்டுகள், சாதிக்கு எதிரானவர்கள், மதத்திற்கு ஆதரவானவர்கள் என்று குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்கள். ஆனால் 60 ஆண்டுகளுக்கும் மேலாக இனத்தை அழித்தொழித்து, கொன்று குவித்து, சிதைத்து, புதைத்து, மக்களை அடிமைப்படுத்தி ஒரு போர் குற்றவாளிகளுக்கு துணை நின்று வாக்கு சேகரிப்பதும், அத்தகைய போர் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நிற்பதும் நீங்கள் யார்? உங்களுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டுமா? இந்த செயல் திட்டம் சரியா? இனத்தின் உரிமைக்கு போராடியவர்கள் குற்றவாளிகள், இனத்தை அழித்தொழித்தவர்கள் தியாகிகள் என்றால் இந்த வேறுபாடு எவ்வாறு முளைத்தது? இந்த வேறுபாடின் தோற்றுவாய் எது? இந்த கேள்வி எழ வேண்டாமா? இவர்கள் மதத்துக்கு எதிரானவர்கள். மதமா? வர்க்க தீண்டாமையில், வர்க்க அரசியல் அடிப்படையில் சாதியை ஒழிப்பதற்கு செயல் திட்டம் இருக்கிறது. கருத்து முதல்வாதத்தின் அடிப்படையில் மதத்தை நிவர்த்தி செய்வதற்கு செயல் திட்டம் இருக்கிறது. பெண்ணிய விடுதலைக்கு உற்பத்தி கொள்கையில் மாற்று தீர்வுக்கு நம்ம கிட்ட தத்துவங்கள், கோட்பாடுகள் இருக்கிறது. வரி கொள்கை, வரி புரட்சி, சித்தாந்த புரட்சி, இன்னைக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் சந்தை போட்டி, இப்படி எல்லாத்திற்கும் நாம் தத்துவங்களையும் விதிகளையும் வகுத்தளித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். நீங்கள் பிஜேபி நுழைந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவர்கள் மத விரோதிகள், அவர்கள் மத துவேஷவாதிகள், அவர்கள் பாசிஸ்டுகள், அவர்கள் மத வெறியர்கள். நாங்கள் தெளிவாக முன்வைக்கிறோம். நாங்கள் மத வெறியர்கள் அல்ல, நாங்கள் பாசிஸ்டுகள் அல்ல, நாங்கள் இனவெறியர்கள் அல்ல, நாங்கள் கருத்து முதல்வாதிகள், நாங்கள் சித்தாந்தவாதிகள் என்ற தெளிவான கூற்றை முன்வைக்கிறோம். அப்ப இந்த இடத்திலிருந்து எங்கள் இனத்தை கொன்று குவித்த நீங்கள் துரோகிகள் இல்லையா? யார் யாரை துரோகிகள் என்று பிரச்சாரம் செய்வது? இது எந்த அளவிற்கு சரியானது என்பதுதான் இங்க மிக முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. இதை நாம் இப்படியே கடந்து செல்வோமா? இன்று வரை அவர்களின் அநியாயங்களையும் அவர்கள் செய்த வரலாற்று பிழைகளையும் இன்றைய ஆட்சியாளர்கள் சுட்டி காட்டாமல் விட்டதின் பிழை. இன்று காந்தி போற்றப்படுகிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம். இன்று நேரு போற்றப்படுகிறார் என்றால் எவ்வளவு பெரிய குற்றம். ஒரு போர் குற்றவாளி சோனியா காந்தி, ஒரு இன அழிப்பு குற்றவாளி இந்திரா காந்தி, இவர்கள் அனைவரும் இன்று போற்றப்படுகிறார், தியாகியாக வணங்கப்படுகிறார் என்றால் நாம் இன்று வரை மக்களை சரியான திசை வழியில் அரசியல் படுத்துவதை விட்ட பிழை என்பதுதான் இன்று யதார்த்தம். இந்த 10 ஆண்டுகளாக சர்வதேச சதியில் யார் கட்டுப்பாட்டில் ஆட்சி அதிகாரம் இருந்தது? பழைய காணொலியில் நீங்கள் பார்த்தால் தெரியும் எந்த அளவுக்கு ஒவ்வொரு திட்டங்களும் சதி கோட்பாடு நிகழ்த்தப்படுகிறது. கன்ற 1.5 ஆண்டு காலமாக இன்றுதான் ஆட்சி அதிகாரம் நமக்கு கையில் கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம். இந்த 1.5 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இந்தியாவின் வருவாய் மாதத்திற்கு 60,000 கோடி, இன்று 2 லட்சத்தி சில்லறை கோடி இன்றைக்கு மாத வருவாய். எவ்வாறு இந்த வரி புரட்சி நிகழ்த்தியது?
அரசு பொதுத்துறை ஆயுள் நிறுவனங்கள் நட்டத்திலேயே கொண்டிருந்தன. சர்வதேசத்தில் களமாடி உக்ரைன் வாரிலும் ஏகாதிபத்திய நெருக்கடிகளை தாண்டி டாலரில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்து இன்று நாடு புரட்சிகர பாதையில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆயில் பாண்டு, கடந்த காலகட்டத்தில் காங்கிரஸ் வாங்கப்பட்ட ஆயில் பாண்ட் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு கடன்கள் அடைக்கப்பட்டு இன்று லாபகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்தியாவிலிருந்து சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள் இன்று நேபாள், பங்களாதேஷ், இலங்கைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அப்ப இந்த அளவுக்கு புரட்சிகரமாக 1.5 ஆண்டு காலையில் செயல்பாடு கொண்டிருக்கும் போது 60 ஆண்டு காலம் நாட்டை அழித்து கொன்று வைத்து இனதுவேஷம் செய்து மக்களை இனப்படுகொலை செய்து அழித்த ஒரு காங்கிரஸ் நியாயவாதி என்று நீங்கள் போதிக்கிறீர்கள் என்றால், அவர்களுக்கு துணை நிற்கிறீர்கள் என்றால், அவர்களுக்கு துணை போகிறீர்கள் என்றால், நீங்கள் எத்தகைய குற்றவாளிகள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்ப இதையெல்லாம் தான் நாம் கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்கிறது. இன்று திட்டமிட்டு அனைத்தியல் செயல் திட்டமும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று நீங்கள் பார்ப்பை அனைத்தும் மெய்யியல் கோட்பாடு அல்ல, இங்கு பார்ப்பை அனைத்தும் சித்தாந்த பிழையினால் ஏற்படுத்தப்பட்ட மிக மோசமான செயல் திட்டங்கள். இதிலிருந்து கடந்து நாம் நகர்ந்த வேண்டியது மிக மிக அவசியம். சரிங்களா? யார் தியாகிகள், யார் துரோகிகள்? நம்மை துரோகிகள். நாம் பாஜகவோடு இணக்கமாக இருந்தாலும் அவர்கள் துரோகிகள். பாஜக என்ன பிழை செய்தது? உங்களை விட மோசமான பிழையா? நாங்கள் தான் தெளிவாக சொல்றோம், எங்ககிட்ட சித்தாந்தம் இருக்கிறது. எங்கள் மதியியல் கோட்பாடுகளுக்கு நீங்கள் என்ன தீர்வை முன்வைக்க முடியும்? சித்தாந்த விளக்கம் கொடுக்க முடியுமா? அல்லது வரலாற்று ரீதியாக நீங்கள் செய்த பிழையை நியாயப்படுத்த முடியுமா? நீங்கள் செய்த துரோகங்களை சரி செய்ய முடியுமா? எப்பொழுதெல்லாம் மக்கள் பிரச்சனை எழுகிறதோ அப்பொழுதெல்லாம் சாதி எதிர்ப்பு, மத எதிர்ப்பு மட்டுமே செய்து கொண்டிருப்பவர்கள், எப்பொழுதெல்லாம் மக்கள் பிரச்சனைகளில் இருந்து திசை திருப்பி தங்களை தற்காத்துக் கொள்ளக்கூடிய அரசியல் சரி செய்தன் அது. உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டோ, உங்கள் மீது சித்தாந்த பிழையோ, உங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு கேள்வி எழுப்பவோ, உங்கள் அதிகார இருப்புக்கு சிக்கல் எழுப்பதோ, அப்போதெல்லாம் நாங்கள் மதத்துக்கு எதிரானவர்கள், நாங்கள் சாதிக்கு எதிரானவர்கள், நாங்கள் கம்யூனிஸ்டுகள் நீங்கள் மூச்சு முழக்க சொல்கிறீர்களே. ஒரு பெட்டிக்கடையின் முதலாளியின் மீது நடவடிக்கை எடுத்ததுண்டா? ஒரு பெட்டிக்கடை முதலாளியின் மீது இன்று 10 ஆண்டு கால ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடதுசாரி கட்சிகள் எத்தனை பெரும் முதலாளிகளுக்கு எதிராக வருமான வரித்துறை சோதனையோ, அல்லது அவர்கள் நிறுவனங்களின் மாசு கட்டுப்பாட்டு சோதனையோ, அவர்கள் நிறுவனங்களின் மற்ற வரி ஏய்ப்புக்கான குற்றச்சாட்டுகள் மீதான சோதனையோ, அல்லது உழைக்கும் மக்களின் உரிமைகள் உறிஞ்சப்படும் போது, நசுக்கப்படும் போது, அவர்கள் இனஅழிப்புக்குள்ளாகப்படும் போது அவர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட அநீதிக்கு ஒற்றை கூற்றையோ, அல்லது ஒரு நிறுவனத்தையாவது கைது செய்து, ஒரு நிறுவனத்தையாவது பூட்டு போட்டதுன்றா, ஒரு நிறுவனத்தினாவது ரைடு நடத்தியதுன்றா, ஒரு நிறுவனத்தையாவது கைது செய்ததுன்றா? வெறும் மேம்போக்காக அதானி அம்பானி என்ற கூற்றை முன்வைத்துக் கொண்டு அனைத்து திட்டங்களும் அதானி அம்பானிகளுக்கு இங்கு தாரை வார்த்து கொண்டு நாட்டை அழித்தொழித்துக் கொண்டு நீங்களே பெரும் முதலாளிகளாக அளித்ததுதான் வரலாற்று சாதனை. அப்ப அந்த கேள்விகள் இங்கு எழ வேண்டும் அல்லவா? யாரில் யார் குற்றவாளி என்பது. இன்று இடி பல்வேறு வழக்குகள், 2.5 லட்சம் கோடிக்கு மேல முடக்கப்பட்ட சொத்துக்கள் இந்தியாவில், பல நடவடிக்கைகள், பல கைதுகள், நாள்தோறும் இன்று வருமான வரித்துறை சோதனை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாடுகளில். நீங்கள் இதில் ஒன்றாவது செய்ததுண்டா? எனவேதான் மக்களை சொல்கிறோம், யார் குற்றவாளிகள், யார் துரோகிகள், யார் மக்களுக்கானவர்கள், யார் துரோகிகள் என்ற தெளிவுத்தன்மை நமக்கு எழ வேண்டும். அந்த புரிதல் நமக்கு உருவாக வேண்டும். அதற்காக தான் தத்துவார்த்த ரீதியாக இந்த விளக்கங்கள் உங்களுக்கு விளக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே சித்தாந்த ரீதியாக யார் சரியானவர் என்று சமரசமின்றி கண்டறியுங்கள். சமரசம் எல்லளவிலும் சமரசம் இல்லாமல் சித்தாந்த ரீதியாக யார் சரியானவர்கள், உண்மையான மக்கள் நலனுக்கானவர்கள் யார்? இங்கு போலி முற்போக்குவாதிகளை தோல்விக்க நாம் தயங்குவது ஏன்? எனவே இதை கண்டறிந்து தெளிந்தறிந்து இந்த குற்றவாளிகள் யார், துரோகிகள் யார், சித்தாந்த எதிரி யார், முதன்மையான எதிரி யார் என்பதை உணர்ந்து இந்த 5 மாநில தேர்தலில் எனது அருமை மக்கள் வாக்களிக்க வேண்டும். இது நமக்கான தேர்தல். இன்னும் பல ஆண்டுகளுக்கு இந்த பிற்போக்குவாதிகளிடமும் இந்த முற்போக்கு சித்தாந்தம் பொருந்திய முதலாளித்துவத்தின் மறைமுகமான இவர்களிடமும் நம் அதிகாரத்தை கொடுத்து நாம் மக்களின் உரிமையை இழப்பது மிக மிக தவறு. எனவே சரியான நபர்களை கண்டறிந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுகவிற்கும் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.